கோவம் வந்தா என்னெல்லாம் பேசுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்குறேன். உடம்பு முடியாத ஒரு அக்கா இருக்கா வீட்டில், உங்களுக்கு அக்காவை கிண்டல் பண்ணாங்கன்னே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பில் போய் சண்டை போட்டிருக்கீங்க. இதே நீங்கள் வீட்டில் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. தினைக்கும் அந்த மாதிரி நடக்காது. எப்பயாவது மாசத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி 2 ஒரு வாட்டி. தடவையா? ஒரு தடவைக்கு அவங்க வேதனைப்படுவாங்க. ஒரு தடவை நடந்தா சரி போட்டோம், குழந்தை வேலை டென்ஷனில் பண்ணுறான்லாம். இவ்வளோ வலி வேதனையோட சொல்கிறப்ப அது ஒரு தடவை இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ செல்வரத்தனம் சொல்லணும். சொல்லு செல்வரத்தனம், நீ ரொம்ப அமைதியாக இருக்க. ஃபோனு ரிங் ஆகிற அளவுக்கு அமைதியாக இருக்க. சொல்லு. இப்போ நீ சொல்லு. இவர் எப்படியெல்லாம் கத்துவார், என்னெல்லாம் பேசுவார். நீங்கள் வந்து தலையாட்டினா போதும். ஓகே ஜீவரத்தனம், சிரிக்கிறப்பல அழகு சிரிப்பு வச்சிருக்கீங்க, போங்க சொல்லுப்பா. என்னெல்லாம் பேசுவார் இப்போ நீ சொல்லு. சத்தமாக பேசுகிற நீ தான், ரொம்ப தெளிவாக பேசுகிற, பேசு. அவனை வந்து யாருன்னா நோன்னா அசிங்கமாக திட்டுவான். அவனை யாருன்னா திட்டினா காண்டெத்துனா அதனால திட்டுவான். ம், எப்படியெல்லாம் கத்துவார், என்னெல்லாம் தூக்கி எறிவார், யாரெல்லாம் தூக்கி போடுவார். தூக்கிலாம் சிரிப்பு வருது பாரு. தூக்கிலாம் எதுவும் போட மாட்டான், ஆ திட்டுவான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பத்துட்டு எதனா இப்போ வெளியே எதனா சண்டை வந்ததுன்னா அந்த சண்டையை பற்றி கத்திட்டு இருப்பான். ம், அப்புறம் 15,000 ரூபாய் என்னது ஃப்ரிட்ஜா தானம் கொடுத்தீங்களாமே? ஆ வித்துட்டேன். அதுதான் தானம். 2,000 ரூபாய்க்கு தூக்கி ஆசையாக கொடுத்துட்டீங்களாமே. ஆ வாங்கி கொடுத்துட்டா ஒரு பொருள் வந்து அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அது கொடுத்தவங்களுக்கு தான் போய் சேரும். அதை தூக்கி 2,000 ரூபாய்க்கு எதுக்காக விற்றீங்கப்பா ஜீவரத்னம்? வீட்டு சண்டை தான். நான் அவங்ககிட்ட அப்பயும் கேட்குறேன். வீட்டு சண்டையா? ஆமா. சொல்லுங்க. அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்க, நான் கேட்குறேன், நான் காலிலேருந்து சாயந்தரம் வரையும் கேட்டுன்னு இருக்கேன். நான் சாயந்தரம் வரையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் சாயந்தரம் மேலே வித்துடுவேன், எனக்கு நீங்கள் பதிலும் சொல்ல மாட்டீங்க. காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு வந்து காசு ₹1 கையில் காசு இல்லை. நான் கேட்குறேன், இந்த ஃப்ரிட்ஜு 100 வாட்டி வேணுமா நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் இல்லை, நீங்களே கேளுங்க. இவங்ககிட்ட கேட்டேன், அதுக்கிட்ட கேட்டேன். யாருமே எனக்கு பதில் உன் இஷ்டம் என்ன பண்ணுறியா பண்ணிக்க, உன் இஷ்டம், வீட்டுக்கெலாம் வராத அப்படின்ட்டாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன், ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு நான் ஈசிஆருக்கு போயிட்டேன் மேடம். ஈசிஆர் போயிட்டு ஃப்ரெண்டு விட்டுட்டு. ஈசிஆர் காற்றை எவ்வளோக்கு வாங்கினீங்க? அது வந்து 2,000 வித்துட்டு வாங்கி 18,000 மிச்சிங். ஃப்ரிட்ஜ் 18,000 வித்துட்டு 18,000 விற்கல, 4,500 4,500 வித்தீங்களா? அதெல்லாம் பண்றப்ப மனசு கஷ்டமா இல்லையாப்பா? அவங்ககிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே வார்த்தை, நீ என்னன்னா பண்ணிக்க, வீட்டுக்குன்னா வராத, அது எடுத்துன்னு போயிடு அப்படின்றாங்க. அது சொன்னது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் வாஷிங் மிஷின் சொன்னதுன்னா காசு, அவன் காசு கேட்டாங்க மேடம். கையில் காசு நேரில் எனக்கு காசு கொடு அப்படின்னா, காசு இல்லைடா அப்படின்னேன். இப்போ காசு இல்லைன்னா நான் ஃப்ரிட்ஜை கொண்டு போய் விற்றுருவேன், நான் தானே வாங்கினேன், நான் கொண்டு போய் விற்றுக்கிறேன்னா சரி விற்றுக்கா, என்கிட்ட கையில் காசு உன்ட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, நீ வாங்கின பொருள் தானே, நீ கொண்டு போய் விற்று வேணா காசு கேட்டேன். அவங்க ஃப்ரிட்ஜு வாங்க வரவங்க தெருமுனையில் வந்துட்டாங்க. நான் வீடு அப்போ தெருமுனையில் வந்தப்போ கூட வந்துட்டாங்க. வேணுமா வேணாமா கூப்பிட்டு நைட்டு கேட்குறேன். இவங்க எனக்கு என்ன தெரியாது, நீ எத்தனை போய் விற்றுக்கோ, வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது, அதையும் கூட எத்தனை போய் விற்றுக்கோ, வீட்டுக்கு நான் வராத அப்படின்றாங்க. அப்போ நான் காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, ₹1 கையில் காசு இல்லை. எனக்கு வந்து இது விற்றாதான் காசு, என்னை இப்படி பேசி என்னை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ எனக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் விற்றுட்டேன் மேடம். எதுக்காக காசு கேட்டீங்க? நான் பழைய ஏரியாவுக்கு போகிறதுக்கோசம் காசு கேட்டேன். பழைய ஏரியா? அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை விற்பீங்களா? அது இவங்க தப்பு மேடம். நான் 100 வாட்டி கேட்க 2 பேர்ட்டி அவங்க தப்பு எதுவுமே சொல்றேன். தப்பு யாருன்னு இது கிடையாதுப்பா விஷயம். ஃப்ரிட்ஜை விற்று ஃப்ரெண்டை போய் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தேவையா உங்களுக்கு காசு? அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீ வீட்டை விட்டு கிளம்பிக்கணும், நம்மளுக்கு வேற வழினா எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதை விற்றுட்டு நான் 2த்தையும் விற்றா கூட மேக்ஸிமம் ஒரு ₹10,000 விற்றுட்டு நான் தனியாக ஒரு வீடு பிடிச்சிட்டு வேலைக்கு போயிடுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செஞ்சேன், ஃப்ரிட்ஜு வந்து 4,500 சரி, அந்த ஃப்ரிட்ஜை விற்று போனீங்களா வேற வீட்டுக்கு?